மலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வடசென்னை அப்படின்னு சொன்னாவே பல பேர் இது அழுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. அதனாலவோ என்னவோ அதில் இருக்க பல ஆச்சரியங்களும் பிரம்மாண்டங்களும் அழகியலும் யாருக்கும் தெரியறதே இல்லை. அப்படி வடசென்னையின் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிற ராயபுரம் ஃபிஷிங் ஹார்பர் அப்படின்னு சொல்லப்படுற காசிமேடு ஃபிஷிங் ஹார்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆளும்போது 1799 சேப்பாக்கத்திலிருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான் இந்த காசிமேடு மக்கள். 1975 கட்டப்பட்ட இந்த ஃபிஷிங் ஹார்பர் 1984 உபயோகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட கடல் பரப்பில் 300 மீட்டர் உபயோகப்படுத்திட்டு இருக்கிற இந்த ராயபுரம் ஃபிஷிங் ஹார்பரில் 575 போட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி 1395 போட்டில் நிற்குது. சுனாமியால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நம்ம காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் 2013 வருஷம் 750 மில்லியன் செலவில் புதுப்பிக்கப்பட்டது. அது புதுப்பித்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 12,000 15,000 மீனவர்கள் இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. எல்லா போட்டும் 3 மணிக்கு கரைக்கு வர்றதுலேருந்து வியாபாரம் தொடங்குது. கிட்டத்தட்ட ஏற்றுமதி, மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், ஏலம் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பயங்கரமாக கலக்கட்டும். கிட்டத்தட்ட மீன் பிரியர்களுக்கு பிடித்தமான எல்லா வகைகளும் இங்கே கிடைக்கும். நல்ல குவாலிட்டியில் கம்மி விலையிலையும் இங்கே கிடைக்கும். அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். பல கோடி ரூபா பிஸ்னஸ் நடக்கிறது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வச்சிட்ருக்க இந்த காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் வடசென்னை மட்டும் இல்லாமல் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட ஒரு முக்கியமான அடையாளம் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட காசிமேடுக்கு தான் வந்திருக்கோம். அதெல்லாம் இப்போ முன்னாதா நல்லா தூங்கிருந்தேன். நாங்கள் அதால் நீங்கள் கூட்டின்னு வந்துட்டேன். இப்போ எதுக்கு நீங்கள் கூட்டினு இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாடா? சண்டே நம்ம சமைக்கிற நாள்ரா. என்ன வாங்குறதுங்க நம்ம? இங்கே வாங்குறது இல்லாதடா. மீன், இறா, சொரம் எல்லாமே இருக்குடா. ஏதோ ஒன்று வாங்குறோம், எடுத்துன்னு போகிறோம். சூப்பரான லொக்கேஷனுக்கு எடுத்துன்னு போய் கலக்கிறோம். அப்போ பேசுனேன் போலாம் வா. எப்படின்னா எங்களோட ரொம்ப நாள் ஆசை ஒரு பெரிய மீன் நம்ம பையன் சைஸில் போடணுன்னு. 8 கிலோ மேலே இருக்குது மீன். அது ஃப்ரெஷ்ஷாக வேறு எடுத்துகிட்டு வந்தோம். போட்டு வந்து இந்த பையன் சைஸ் என்ன? பையன் வேறு மீன் சைஸா? 4 அடி. நீங்கள் தான் அந்த பையனா? இதுதாங்க அந்த பையன். மனோஜ் என்ன பண்ணுற நீ? நான் க்ளீன் பண்ணுறேங்க. க்ளீன் பண்ண சும்மா அதெல்லாம் பாலிஷ் பண்ணுகிற. என்ன ரஃபாக இருக்குது மீன். ஈசலா கப்பு நம்பே இல்லை. இது கேட்ல மீன் கட் பண்ண சொல்லி தராங்களா? வாய் இந்த வாய்க்குள்ள நீ போடியா முதல்ல. தம்பி ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 வாங்கி நான் பார்த்துருவோம். புரியுதா? சுத்தமான மீன் ரெடி ஆயிடுச்சு. ஏய் கத்து நல்லா. உனக்கு பேக்ரவுண்டில் வரதான் வேணும் வாய்ஸ். இப்போ நம்ம ஃபிஷ்கிரிலுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம்? பிஸ்கிரில்லா புஸ்கிரில்லா? பிஸ்கிரில். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே புஸ்கிரில். ஆமாம் பிஸ்கில். அதுவே பண்ண போகிறோம். அப்படி இது என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகே, மஞ்சள், சில்லி பவுட்ரு. இது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு. இது வந்து ஜீரகத்தூள். இது வந்து மீன் மசாலா. இது பெப்பர் மசாலா. இது கரம் மசாலா. முட்டை கொஞ்சம் பிசைஞ்சு கலந்த உடனே ஒரு முட்டையை ஒன்று ஆட் பண்ணலாம். எதுக்கு முட்டையை நம்ம சேர்க்குறோன்னா அது அந்த மசாலாவை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், ஃப்ளேவராகவும் பிடிச்சிக்கும். எப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக கேட்சப் பண்ணிட்டோம். நல்லது போல மசாலா. ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த மீனை பார்த்தோம். உனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப வெறியாக இருக்குது. இந்த கத்தி கொஞ்சம் கீழே ரொம்ப ஆட்டாத. நம்ம மேலே அதை போடுறது நம்மள போட்டுருவாங்க. மக்களே எல்லாம் முடிஞ்சு விட்டது. இப்போ மசாலா தடவிட்டு
அப்படியே இலையோடைய பேக் பண்ணி நம்ம நெருப்பில் வச்சு ரெடி பண்ணுவோம். என்னடா தம்பி எடுக்கணும். உட்காரு உட்காருங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணி நான் உள்ளெல்லாம் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாம் இப்படிதான் மனோஜ். ஆமாம் ஏய் சும்மா பொறுமையாக முள்ளு இருக்கு மச்சான். மனோஜ் சில்லுன்னு மக்களே ஆயிலெலாம் போட்டு ஃபுல் பக்கா பேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெருப்பில் வைக்க வேண்டியது தான் வேலை. தார்மார் தயிர் சோறு. என்னதா இங்கே கொடுங்க. காலைல எழுப்பி கூட்டின்னு வந்ததுக்கு ஒரு தரமான செய்கை ஒன்று நடந்திருக்கு. ஆமாடா தம்பி, எனக்கும் பார்த்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சாப்பிடணும்னு ரொம்ப தூண்டுது. சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். என்ன சொல்கிறேன்? அப்படியா சாப்பிடலாமா? நீ சாப்பிட்றா தம்பி முதல்ல. வா செம்மையாக வந்துருக்கு. மசாலாலாம் அப்படியே நல்லா இறங்கியிருக்கு. நல்லா பூ போல இருக்கு. ஆஹா ஆம்சம். என்ன சொல்லணும்? ஆசம். ஆசம். வாயில் வர மாட்டேங்குது. உள்ளே போயிடுச்சுல, வாயில் வர மாட்டேங்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆசம் சூப்பர், அல்டிமேட், நோ வேர்ட்ஸ் டு சே. செட்டிநாடு மாதிரி இதுங்க. வேற மாதிரி அருமை அருமை அருமை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.